மாசி மாசம்தான் சொல்லு 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 மேலே தாளந்தான் சொல்லு 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 சொல்லு. சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களும் ராதிகா மேடம் நடித்த பாட்டை ஒரு நாள் பார்த்தோம் விளக்கமாக. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா மாசி மாச கடைசியிலே மச்சான் வந்தார், பங்குனி மாதம் அந்த பாட்டு ஒன்று பார்த்தோம். திருமிகு எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர் நடித்த படத்துலேருந்து வந்த ஒரு பாடல் அது, அதை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம மாசி மாதத்தில் இன்னொரு பாட்டு பார்க்க போகிறோம். மாசி மாதம்னாலே ஒரு புண்ணியமான மாதம். இந்த மாசி மாதங்கிறது ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் தான் மகா சிவராத்திரி கொண்டாடுறாங்க. மாசி மகம் உலக புகழ்பெற்றது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் போராக சுவாமிகள் மாசி மாதத்தில் தான் நிறையா ஊர்களுக்கு போய் மக்களுக்கு அருளாசி வழங்குறார். பார்த்திங்கன்னா புவனகிரி, கிள்ளை, பரங்கிப்பேட்டை, இப்படி எல்லா இடத்துக்கும் போகிறார். பரங்கிப்பேட்டை போகும்போது அந்த முஸ்லீம் அந்த பெருமாளை வரவேற்கிறாங்க. அந்த அளவுக்கு மத ஒற்றுமை உள்ள ஒரு அற்புதமான நாடு இந்தியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு மாசி மாதத்தை பற்றி தான். இதை பாடல் தர்மதுரைன்னு 1991 வந்த பாட்டு. இசையமைச்சது திருமிகு இளையராஜா, பாடியது திருமிகு கேஜே யேசுதாஸ், சுவர்ணலதா மேடம். இதில் நடிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பண்ணியிருக்காரு. அப்புறம் கௌதமி மேடம் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரு சூப்பராக நடிப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டில் கௌதமி மேடம் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க, சான்ஸே இல்லை. அந்த ஒரு முக பாவனை, அது ஒரு டேலண்ட். இந்த பாட்டில் முதல்ல ஒரு ஹம்மிங் வரும். அந்த ஹம்மிங் வரும்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் கௌதமி மேடத்தோட கழுத்துக்கிட்ட ஒரு லேசாக ஒரு முத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு சீனு. அதுக்கு அந்த கௌதமி மேடம் காமிக்கக்கூடிய முக பாவனை அற்புதமாக இருக்கும். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நல்ல ஆண் அழகர்கள் அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக டான்ஸ் ஆடுவாங்க. சைடில் இவங்க முதல்ல இவங்க 2 பேர் ஆடும்போது கூடுதலாக தள்ளி 2 பேர் ஆடுவாங்க. அதுக்கு குரூப் டான்ஸர்கள் நிறைய பேர். ஒரு அற்புதமான ஒரு சீனரி. அதாவது ஒரு பேட்ஸ்மேன் இருக்கான், நல்லா பேட்டிங் பண்ணி 20 ஓவரில் 400 ரன் எடுத்துட்டான்னா கூட வெற்றி உறுதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய பவுலர், அந்த டீமோட பவுலர் ஒழுங்காக பந்து போட்டால் தான் எதிரணியை தோக்கடிக்க முடியும். இவன் பவுலர் ஒழுங்காக போடணும்னா எதிராளி 401 ரன் எடுத்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி இந்த பாடலுடைய மியூசிக் அற்புதத்து மேலே அற்புதம். நல்லா ஒரு அந்த பேக்ரவுண்டு எல்லாமே அற்புதமாக இருக்கும். இப்போ நெருக்கடி டைரக்டருக்கு. இந்த பாட்டை நல்லா பண்ணால் தான் டைரக்டருக்கு பேர் கிடைக்கும். பாட்டு நல்லா வந்துடுச்சு. அது அவர் அவ்வளவு கலை நுணுக்கத்தோடு எடுத்த பாட்டு. இந்த பாட்டில் ஒரு சீனுமே கண்கொள்ளா காட்சி. அதாவது விரசம் வராமல், அசிங்கம் வராமல், ஓரளவுக்கு எல்லாரும் ஒரு குழந்தை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனால் பாட்டு பெரியவங்களுக்கும் பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த பாட்டு. முதல்ல இந்த ஆண் கேட்குறான், மாசி மாதம் ஆளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே அப்படின்னு கேட்குறான். நீ தான் எனக்கு. அதுக்கு பொண்ணு சொல்கிறா, நாளை எண்ணி நான் காத்திருக்கேன், மாமா உனக்கு நான் தான் அப்படின்றான். மாசி மாதம் ஆளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன், மாமன் உனக்குத்தானே. பூவோடு தேனாடே, தேனோடு நீ ஆடு. அதாவது பூவோட தேன் ஆடுது, தேனோடு நான் ஆடுறேன் அப்படின்னு அருமையாக வருது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆசை 100 போச்சு, நிலவு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுங்க அப்படின்றான். ஆசை 100 போங்க, நிலவு வந்தாச்சு வாங்க, நெருங்க பொறுங்க ஓஹோஹோ. பெண்ணுக்கு ஆசையும் வந்துருச்சு, கூப்பிடவும் செய்கிறா, ஆனால் பொறுமையாக இருன்ற அந்த பெண்மையை காமிக்கிறான். என்ன அதுக்கு அந்த ஆண் சொல்கிறான், ஆசை நான் கொண்டு வந்தால் அள்ளி தேன் கொள்ள வந்தால்
மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க ஓஹோ, உச்சகட்ட மகிழ்ச்சி. நான் வரேன், உன் கூட மகிழ்ச்சியாக இருக்கேன், அந்த மகிழ்ச்சியோடையே தூங்குறேன். அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு அற்புதமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது, வெட்பம் படருது படருது, வெட்கம் வளருது வளருது. நீங்கள் கிட்டக்க வரும்போது என் உடம்பு சூடாயிடுது, தாங்க முடியல. அதில் வெக்கம் வேற வந்து என்னை ரொம்ப பாடாப்படுத்துது. கொட்டும் பனியிலே பனியிலே, ஒட்டும் உறவிலே உறவிலே, ஓஹோ, பனி கொட்டுற இந்த குளிருக்கு நிஜமாக நல்லா தான் இருக்கும் அப்படின்றான் அவன். மாசி மாசமாலான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே. அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கும், 2 குதிரை அழகாக நிற்கும். அதில் அந்த கௌதமி ஒரு இடத்துல குதிரை மேலே உட்காந்து பின்பக்கமாக சாஞ்சி இறங்குற மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. அந்த அந்த இது முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் உட்காந்து குளிர் காய்வாங்க, பின்னாடி ஒரு 9 பெண்கள் பேக்ரவுண்டில் ஆடுற மாதிரி. அதே பாட்டு கடைசியில் 4-5 பெண்கள் உட்காந்துருக்க, பின்னாடி ஆண்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ரொம்ப யோசித்து அழகாக எடுத்த பாட்டு. ஆசை ஆகா பிரமாதம், மோக கவிதா பிரவாகம், தொடுத்து தொடுத்து முடிக்க முடிக்க ஓஹோ. அதுக்கு முதல்ல ஒரு வரி இருக்குது, காம லீலா வினோதம், காதல் கவிதா விலாசம், படித்து படித்து எடுக்க எடுக்க ஓஹோ. காம லீலா வினோதம், இந்த காமம் இருக்க அது ரொம்ப வினோதமானது, அது சாதாரணமாக இல்லை, அதை புரிஞ்சிக்க முடியல, அப்படி ஒரு அற்புதமான வினோதம். காதல் கவிதா விலாசம், இந்த கவிதை மாதிரி இருக்குது இந்த காதல், ரொம்ப அழகாக இருக்குது. படித்து படித்து எடுக்க எடுக்க குறைய மாட்டேங்குது, எவ்வளோ எடுத்தாலும் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஆசை ஆகா பிரமாதம், பொண்ணு சொல்கிற உன் ஆசை இருக்க ரொம்ப பிரமாதம், நல்லா ஆசைப்படுறேன். மோக கவிதா பிரவாகம், உன்னுடைய மோகம் இருக்க, மோகம்னாலும் ஆசை தான், கவிதை மாதிரி கொட்டுது என்ன, தொடுத்து தொடுத்து முடிக்க முடிக்க, நீ அந்த காதல் அம்பை செலுத்தி முடிக்க முடிக்க அந்த காதல் அடங்க மாட்டேங்குது, அதிகமாகிட்டே போகுது, அந்த ஆசை இன்னும் குறைய மாட்டேங்குது. எப்படி நெய்யில் எண்ணெயை இது நெருப்பில் நெய்யை ஊற்றினா நெருப்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், இந்த காதல் குறையில. காம லீலா வினோதம், காதல் கவிதா விலாசம், படித்து படித்து எடுக்க எடுக்க ஓஹோ. ஆசை ஆகா பிரமாதம், மோக கவிதா பிரவாகம், தொடுத்து தொடுத்து முடிக்க முடிக்க ஓஹோ. அடுத்தது ஆண் அழகாக சொல்கிறான், கொடிதான் தவழுது தவழுது, பூ போல் சிரிக்குது சிரிக்குது. என் பெண்ணே, நீ பெண் இல்லை கொடி, கொடி மாதிரி அவ்வளோ அழகாக இருக்க, நீ என் மேலே படுத்து பூ மாதிரி சிரிக்கிறிய, அப்போ என்ன மகிழ்ச்சி கிடைக்குது. உறவும் நெருங்குது நெருங்குது, உலகம் மயங்குது உறங்குது ஓஹோ. பெண் சொல்கிறா, என்னுடைய உறவு நீ தான், வாழ்க்கையே நீ தான், நீ வந்து என்கிட்ட வரும்போது இந்த உலகமே எனக்கு மயக்கமாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்கு. மாசி மாசமாலான பொண்ணு மாமன் எனக்கு தானே, நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே, பூவோடு தேனோடு. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு பார்த்தோம்.